மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டுமாக பலத்த காற்று, இடி, மின்னல் மற்றும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் செப்டம்பர் முதல் வாரம் மற்றும் ஆகஸ்ட் இறுதியில் இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்க போகுது. மீண்டுமாக அந்த மிதமான மழை, கனமழை மற்றும் மிக கனமழையானது பல்வேறு மாவட்டங்களில் அதிகரிக்கும். ஏற்கனவே நிறைய மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய இடங்கள்ல கனமழையும் மிக கனமழையுமா புரட்டி போட்டது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, உள் மாவட்டங்களாக இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகள் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமாகி இப்போ மறுபடியும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக ஆங்காங்கே நமக்கு வெயில் தாக்கம் சற்று கணிசமாக அதிகரிச்சிருக்கு நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக வரப்போகுது. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா நாளுமே ஒரே மாதிரியான வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்க போறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. பாருங்க, உதாரணமா இப்ப நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கூட ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போகுது. இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்ல, குறிப்பாக ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்கள், வடக்கு ஆந்திரா உள்ளிட்ட நிறைய இடங்களிலும் நமக்கு மழை பொழிவும் அதிகமாக காத்திருக்கிறது. அப்போ இது போல நிறைய அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு மாத காலகட்டத்துக்கு அது வலு பெறாம, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு தாழ்வு பகுதி, எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் இந்த செப்டம்பர் மாதத்துல உருவானாலும் அது புயலாக மாறாம ஒரு தாழ்வு பகுதியாகவே கரையை கடந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்கள்ல தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நமக்கு வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று வரும் பொழுது அப்போ உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் எல்லாமே சற்று ஒரு வலுவான தாழ்வு பகுதிகளாக இருக்கும். அதே மாதிரி கனமழையும் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆகவே அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எந்த திசை நோக்கி நகரும், தமிழகத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருந்தது. தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர போகுது. ஏன்னா இப்போ செப்டம்பர் முடிகிற வரைக்கும் எந்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் அது பெரும்பாலும் தமிழகத்தில் நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ நமக்கு அக்டோபர்ல ஒரு பருவமழைன்னு ஒன்று தொடங்கி அதுக்கப்புறமா தான் ஒன்றன் பின் ஒன்றாக அதிக காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழையினுடைய தீவிரமும் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும். எந்த நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ அடுத்து வரும் ஆகஸ்ட் 28, 29, 30 போன்ற தேதிகள் இரவு, நள்ளிரவு நேர மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இருக்காது. வெயில் மட்டுமே காணப்படும். அந்த மழை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இரவு 9 மணி அல்லது 10 மணிக்கு மேலதான் ஒரு சில மாவட்டத்துல மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மழை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அப்ப இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் சில இடங்கள்ல அதிகாலை நேரங்களிலும் நமக்கு கடலோர மாவட்டங்களிலும் சரி, அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரம் அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள், இந்த 4 மாவட்டத்திலும் பரவலாக மழை பொறுத்தவரை மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில இடத்துல கனமழையும் பெய்யும். அது செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு செப்டம்பர் முதல் வாரத்துல எல்லாம் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. உதாரணமா நம்ம டெல்டா மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்துல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு பகுதியா நமக்கு மழை பதிவாயிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா திருவாரூர் மாவட்டங்கள்ல 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு டெல்டா பகுதிகள். ஆகவே இது போன்ற நமக்கு மழை பொழிவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக தான் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துல பதிவாகும். அப்போ நமக்கு செப்டம்பர் முதல் வாரத்துல தான் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திலும் இப்போ நமக்கு மழை கொஞ்சம் ஓய்வு கொடுத்திருக்கு. மீண்டுமாக ஆகஸ்ட் 29, 30, 31 மற்றும் செப்டம்பர் முதல் வாரங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் அந்த பகுதிகளில் பதிவாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில்
இயல்பான வானிலை. சில சமயங்களில் இரவு நேரத்தில் சாரல் மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறையிலும் பெரும்பாலான பகுதிகள் தற்பொழுது இயல்பு நிலையாகவும், ஆகஸ்ட் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய நாட்களிலும், அதே மாதிரி செப்டம்பர் முதல் வாரத்திலும் மிதமானதிலிருந்து கனமழை விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு. நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு பதிவாகிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் எந்த இடத்துலையும் நமக்கு மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் எங்கேயும் கிடையாது. மழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் எந்த அளவுக்கு நமக்கு சராசரியாக நமக்கு மழை பெய்யணுமோ அந்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் சரியாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எல்லா நாட்களுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்க போகிறது இல்லை. பெய்ய போகிற அந்த ஓரிரு நாட்கள் தான் நமக்கு கனமழையும் மிக கனமழையுமா வந்து கொண்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் செப்டம்பர் மாதங்களில் நல்ல ஒரு மழை தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஜூலை மாதத்தை ஒப்பிடும்போது ஆகஸ்ட்ல நல்ல ஒரு மழை பொழிவு, ஆகஸ்ட்டை விட செப்டம்பர்ல இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மற்றும் மற்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொடர்ந்து நம்ம டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சில இடத்துல மட்டுமே நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி மற்றும் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது நமக்கு சாரல் மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தேனி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்களை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொளச்சல், இரணியல், புத்தன, பேச்சிப்பாறை, சிவலோகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே எப்போ நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு. இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமான நமக்கு மழை பொழிவு பகுதியான மழை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ நமக்கு அடுத்த மாதத்துல நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு தாழ்வு பகுதிகள் உருவாகும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நேரடியாக கரையை கடக்காவிட்டாலும் பரவலான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகக்கூடும். தமிழக கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் இந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மீண்டுமாக அதிகரிக்க போகுது. இன்னும் ஒரு மாத காலம் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள நமக்கு வடகிழக்கு பருவமழையும் சீக்கிரத்தில் தொடங்க போகுது. வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் எத்தனை புயல் சின்னங்கள் மற்றும் எத்தனை காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம். நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.